எம்ஜிஆரை கேவலப்படுத்தும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பேசிய அவர், எம்ஜிஆருக்கு பிறகு நல்லாட்சி வழங்கியவர் ஜெயலலிதா என்றும் புகழாரம் சூட்டினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் நடைபெற்றது. பொதுக்கூட்ட மேடைக்கு திறந்த வாகனத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து தோடர் இன மக்களின் பாரம்பரிய சால்வையை அணிவித்து பிரதமருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு அளித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜல்லிக்கட்டு காளை சின்னத்தை நினைவு பரிசாக வழங்கினார். ஈரோடு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு பெற்று தந்ததற்காக பிரதமருக்கு 65 கிலோ எடை கொண்ட மஞ்சள் கிழங்கு மாலை அணிவிக்கப்பட்டது. விவசாய பெருங்குடி மக்களும் 65 கிலோ எடை கொண்ட மஞ்சள் மாலையை அணிவிப்பார்கள். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைத்ததை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுடனான தனது உறவு இதயபூர்வமானது என கூறினார். தன்னை மிகவும் கவர்ந்த மொழி தமிழ் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி அதிகம் பேசும் அளவுக்கு ஆதரவு பெருகி இருப்பதாகவும் அதை குறைக்க எதிர்க்கட்சிகள் செய்யும் பொய் பரப்புரை மக்களிடம் எடுபடாது எனவும் பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டின் நலனுக்காக திமுக எதுவும் செய்யவில்லை எனவும் கூறினார். இந்தியா கூட்டணியின் நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்வது இல்லை எனவும் தன்னை ஒழிப்பது மட்டுமே அவர்களின் ஒரே நோக்கமாக இருப்பதாகவும் சாடினார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நல்லாட்சி வழங்கியதாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया. लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है. अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया. முன்னதாக பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி என்றார். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கினார்கள். பாராளுமன்றத்தில் நம்முடைய செங்கோலை நிறுவினார்கள். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் பாஜக இருக்கும் என மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டார். இந்த முறை தமிழகம் 2014-19 நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது. பொய் பரப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது. அண்ணாமலை பேசி முடித்தவுடன் அவரது கைகளை பிடித்து பிரதமர் பாராட்டினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் தமிழருவி மணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதரணியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நேற்று இரவு பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். இன்று தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் உள்ளிட்ட 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார். 2 நாள் பயணமாக நேற்று பிற்பகலில் தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி பல்லடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் மதுரை சென்றார். அங்கு பிரதமரை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வரவேற்றார். மதுரை வீரபாஞ்சான் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட பிரதமர்
மத்திய அரசின் திட்டங்களால் பலனடைந்த தொழில் முனைவோர்களை சந்தித்து பேசினார். அங்கு மாணவ மாணவியருடனும் பிரதமர் உரையாடினார். பின்னர் சிறு குறு தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவில் உள்ள சிறு குறு நிறுவனங்களின் கதவுகளை உலக நிறுவனங்கள் தட்டுவதாக குறிப்பிட்டார். பல நாடுகளில் தயாராகும் கார்களில் நம் நாட்டின் சிறு குறு நிறுவனங்கள் தயாரித்த பாகங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். MSME-க்களின் வளர்ச்சி நாட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமானது என பிரதமர் குறிப்பிட்டார். இதையடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். வேட்டி சட்டை அணிந்து சென்ற பிரதமரை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் தாயாரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவருமான ருக்மணி பழனிவேல் ராஜன் வரவேற்றார். பின்னர் கோயிலில் பிரதமர் மோடி மனமுருக வழிபட்டார். இதற்கு முன்பு கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரைக்காக வந்தபோது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் தற்பொழுது 2வது முறையாக அங்கு வழிபாடு நடத்தியுள்ளார். கோவிலில் இருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி ஆதீன மடத்தின் வாயிலில் காத்திருந்த மதுரை ஆதீனத்தை பார்த்ததும் காரை நிறுத்தி அவரை அருகில் வரவழைத்தார். அப்போது பிரதமருக்கு மதுரை ஆதீனம் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார். பிரதமர் மோடி எளிமையாக பழகுவதாகவும் மீண்டும் அவரே பிரதமர் ஆவார் எனவும் மதுரை ஆதீனம் கூறினார். மீண்டும் 2026 அவர் தான் வருவார் பிரதமர். அப்போ இந்திரா காந்தி சந்திக்கின்றேன், மொரார்ஜி தேசாயை சந்தித்தேன். ஆனால் இவ்வளவு நெருக்கமாக நான் சந்தித்தேன். இவரை தான் நெருக்கமாக போகிறேன், வைக்கிறேன், பேசுகிறாரு, வைக்கிறாரு, தேவாரம் கேட்குறாரு. அதனால் மேலும் கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை தமிழர்களுக்கு தனி ஈழம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் மதுரை ஆதீனம் தெரிவித்தார். மதுரையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவில் தங்கிய பிரதமர் மோடி இன்று காலை தூத்துக்குடி செல்ல உள்ளார். அங்கு நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் பாம்பனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். இதையடுத்து திருநெல்வேலியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் எனவும் அதன் பின்னர் 2 நாள் தமிழ்நாடு பயணத்தை முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் செல்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.